கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 147:15. அவர் கர்த்தர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அமேன். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நம்மை நோக்கி அனுப்புகிறார். பூமியிலே அனுப்புகிறார்னா, பூமியில் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நோக்கி என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அமேன். வார்த்தைகளை நம்ம நோக்கி என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். எப்பெல்லாம் அனுப்புகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோர்ந்து போயிருக்கும்போது, நீங்கள் குழம்பி போயிருக்கும்போது, நம்ம பயந்து கொண்டு இருக்கும்போது, இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகள் நடுவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கடந்து போகும்போது, கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட பேசாமல் இருக்கிறதே இல்லை. தீவிரமாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யார் மூலமாவது அந்த வார்த்தை நமக்கு வந்துவிடும். நம்ம பார்க்குற ஊடகங்கள் மூலமாக, பைபிள் மூலமாக, அல்லது மெசேஜஸ் நம்ம கேட்குறோம் இல்லையா, பிரசங்கங்கள் மூலமாக, யார் மூலமாவது கர்த்தர் என்ன செய்து விடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைகளை நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய மனநிலையை சரிப்படுத்தும்படியாக, நம்மளை பயத்தை நீக்கும்படியாக, குழப்பத்தை நீக்கும்படியாக, தெளிவை கொடுக்கும்படியாக, விசுவாசத்தை கொடுக்கும்படியாக, நம்பிக்கையை கொடுக்கும்படியாக கர்த்தர் தீவிரமாக நம்மகிட்ட பேச ஆரம்பித்து விடுவார். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? கர்த்தர் இப்படி தான் பேசி 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 அவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பல சூழ்நிலைகளில் தீவிரமாக அவருடைய வார்த்தை என்ன செஞ்சுட்டே இருந்துருக்கிறார்? அனுப்பிக்கொண்டே இருந்துட்டுருக்கிறார். அமேன். அப்படி அனுப்புகிற வார்த்தை எதுவுமே டெம்பரவரியாக ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக, தேர்தல் படுத்துறதுக்காக மட்டும் அனுப்புகிறது கிடையாது. அவர் என்ன வார்த்தையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி தீவிரமாய் உங்களை நோக்கி அவரை அனுப்பினாரோ, அந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய நேரம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் தீவிரமாய் நிறைவேறும் என்றும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதாவது நம்ம பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகும்போது எவ்வளோ தீவிரமாக கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மக்கிட்ட பேசினாரோ, அவ்வளோ தீவிரமாய் அவருடைய வேலை, அவருடைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதை தீவிரமாய் நிறைவேற்றவும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அமேன். அப்போ நம்ம வார்த்தைகளை பெற்று கொண்டிருக்கிறோம். தீவிரமாய் அனுப்பப்பட்ட வார்த்தைகளை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிற நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக அவருடைய வேலை வரும்பொழுது அந்த வார்த்தைகள் உங்களை நோக்கி, என்னை நோக்கி, நம்மை நோக்கி தீவிரமாய் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தீவிரமாய் நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதி தீவிரமாய் நிறைவேறப் போகிறது. மகா தீவிரமாய் நிறைவேறப் போகிறது. அதனால் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. அவருடைய வேலை வரும்பொழுது உங்களை நோக்கி தீவிரமாய் அனுப்பப்பட்ட வார்த்தை மகா தீவிரமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அமேன். நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, பலவிதமான சூழ்நிலைகளில் எங்களை நோக்கி ஆண்டவரே நீ உங்களுடைய வார்த்தையை தீவிரமாய் அனுப்பி எங்களை ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, எங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி இருக்கிற உங்களுடைய கிருபைக்காய் நன்றி. அனுப்பப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் மகா தீவிரமாய் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிற உங்களுடைய கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. அமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.